அத்தியாயம் 22. ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் என பாராது என் கடமையே யாருக்கும் நிற்காமல் ஓடுவதுதான் என நாட்கள் ஓடி 4 மாதங்கள் ஆகியிருந்தது. மித்ரா ஆதியின் வாழ்க்கை முன்பு எப்படி இருந்ததோ அதே போல்தான் இருந்தது. மித்ரா மேல் ஆதிக்கு இருக்கும் அன்பு அதிகமானதே தவிர குறையவே இல்லை. மித்ராவிடம் ஆதியை தவிர யாரும் உரிமை கொள்ளக்கூடாது. அவளின் மொத்த அன்பும் அவன் ஒருவனுக்கு மட்டுமே வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் அவன் ஆழ்மனதிற்குள் அவனை அறியாமல் பதிந்துவிட்ட ஒன்று. மித்ரா ஆதி அவள் மேல் காட்டும் அன்பில் உருகித்தான் போவாள். இரவும் பகலும் பார்க்காமல் திகட்டா அன்பை அல்லவா வாரி வழங்குகிறான். அதே சமயம் அவன் கோபத்தையும் அவள் மேல்தான் அதிகமாக காட்டுவான். அவனின் அன்பையும் எந்த அளவு இன்பமாக அனுபவிக்கிறாளோ அதே அளவு ஆணவனின் கோபம் கண்டு அவன் முகம் காணவே பாவையவள் பயம் கொள்வாள். இருந்தும் ஆதி என்ன செய்தாலும் அவனை ரசிக்கவே செய்வாள். அவன் என்னதான் அவளை வருத்தினாலும் ஆதியை ஒரு நாளும் வெறுக்க மனம் தோன்றியதில்லை. இன்னும் அதிகமாகவே அவனை நேசித்து தாயன்பையும் சேர்த்தே அவனுக்கு கொடுத்தாள். இன்பம் துன்பம் எது அவன் தந்தாலும் ஆதி மட்டுமே அவளின் உயிர் மூச்சு. அவன் எவ்வளவு கோபம் சந்தோஷம் இருந்தாலும் மித்து பேபி என்று தன்னைத்தான் நாடுவான். அந்த அழைப்பே சொல்லும் அவள் மேல் உள்ள அன்பை. மித்ராவுக்கு இருக்கும் ஒரே வருத்தம் தன் குடும்பத்தாரை மாதம் ஒரு முறையாவது பார்த்துவிட முடியாதா என்பதுதான். அந்த ஆசையை ஆதியிடம் சொல்லவும் அளவு கடந்த பயம். போன முறைப்பட்டது பத்தாதா என தோன்றும் அவளுக்கு. அவனிடம் எந்த ஒரு கவலையும் அவள் காட்டிக்கொள்ள மாட்டாள். அவளுக்கு தெரியும் தான் தன் குடும்பத்தினரை பார்த்துவிட்டு வரவா என கேட்டான். ஆதி கோபப்பட்டாலும் அவளை கூட்டி செல்வான் என்று. ஆனால் அவளை அவள் வீட்டில் விட்டு வந்தால் எங்கே மித்ரா அவனை விட்டு போய்விடுவாளோ என்ற எண்ணமே அவனை பைத்தியமாக்கி அவன் பயத்தில் தன்னுள்ளேயே துடித்து கொண்டு இருப்பான். அந்த துடிப்பு அவளுக்காக மட்டுமே ஆனதாக இருந்தாலும் அவளையே அது அவனால் துன்புறுத்தவும் செய்யும் என நன்கு தன்னவளை பற்றி அறிந்தவள் அவனிடம் எதுவும் சொல்ல மாட்டாள். ஆதிக்கு ஒன்று என்றால் அவனை விட மித்ராவே துடித்து போவாள். இதன் இடைப்பட்ட காலத்தில் ஆதி முன்னமே அடித்ததில் கௌதமின் உடம்பிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டு இருந்த நிலையில் இத்தனை நாட்களில் அதுவும் சரியாகி இருந்தது. ஆனால் மித்ராவை மட்டும் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் ஆதி வீட்டில் இல்லாத சமயங்களில் மித்ராவுக்கு பலத்த ஏற்பாடுகள் செய்திருந்தான். அவன் வீட்டில் இருக்கும் சமயத்தில் மித்ராவை கைக்குள்ளே வைத்துக் கொள்வான். இதுவே மித்ராவின் மேல் உள்ள வன்மம் நாளுக்கு நாள் அதிகமாக காரணமாகி போனது கௌதமிற்கு. இவர்கள் இப்படி இருக்க அங்கு மித்ராவின் வீட்டில் ஒவ்வொருவரும் மித்ராவின் நினைவிலேயே நாட்களை கழித்தனர். இதன் நடுவில் நிலன் முழுவதுமாக குணமடைந்து விட்டான். நிலன் குணமடைந்தவுடன் அவனுக்கு நித்யாவுக்கும் திருமணம் என முடிவு செய்திருந்தனர். இந்த திருமணத்திற்காவது மித்ரா வருவாள், அவள் சிறிது நாட்களாவது அவர்களுடன் தங்கியிருப்பாள் என்று. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் வேறு வருவதால் அவளை பிறந்த வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும். இது காலகாலமாக நடப்பதுதான். இருந்தும் அவர்களின் எண்ணமெல்லாம் ஆதியிடம் செல்லுபடியாகுமா? அதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். நிலன் நித்யா இருவரும் போனில் பேசி காதல் வளர்த்து கொண்டும் என்றாவது ஒரு நாள் நித்யா நிலன் வீட்டிற்கு வந்து பார்த்துவிட்டு செல்வார். இன்றும் நிலனை பார்க்க வந்திருந்தாள். நித்யாவை அனைவரும் வரவேற்று பாசமழையால் திக்குமுக்காட வைத்தனர். இதில் நிலன்தான் கடுப்பாகி போனான். அவனை யதார்த்தமாக பார்த்த நித்யா என்னவென்று கண்களாலேயே கேட்க மூஞ்சியை உர்ரென்று வைத்துக்கொண்டு சீக்கிரம் வாடி என ஜாடியில் பேச இவர்களை கவனித்துக் கொண்டிருந்த விக்ரம், டேய் நல்லவனே, மாப்பிளைக்கு அவ்வளவு வெறி என நக்கல் செய்ய நிலனும், ஆமா மச்சான், உனக்கு என்ன, வீட்டுக்குள்ளேயே திருட்டுத்தனமா நினைச்ச நேரம் பார்த்துட்டு இருக்க, நான் என்னடா பண்றது என அதையும் கெடுக்கத்தான் வீட்டில் இத்தனை பேர் இருக்கீங்களே, அது போதாதா என்றான் கடுப்புடன். ஐயோ பாவம், ரொம்ப காஞ்சு போயிருக்கானோ, அதான் இவ்வளவு காரசாரமா பேசுறான். இதுக்கு நாம ஏதாவது பண்ணணுமே. குடும்பமே சேர்ந்து இவளை கவனிக்கிறத பார்த்தா இன்னைக்கு முடியாது போலையே என நினைத்து நித்யாவிடம் சென்ற விக்ரம், நித்யாம்மா என அழைக்க, என்னன்னா என கேட்டவளை, நிலன் ரூம்ல என் ஃபோனு சார்ஜர் வயரும் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா என கேட்க, சரி அண்ணா என்றவள் நிலன் அறைக்கு சென்றாள். விக்ரமோ அப்பாடா என மூச்சை விட்டு, இப்போ இதுகள் என்ன பண்றது, நித்யா சீக்கிரம் வரலனா இதுக பண்ற அலப்பற தாங்க முடியாதே என நினைத்து ஆளுக்கு ஒரு வேலையாக சொல்லி அனுப்பிவிட்டான். பெரியவர்களும் இதையெல்லாம் கண்டும் காணாது மன நிம்மதியாகவே சென்றனர். அவன் செய்வதெல்லாம் கவனித்த சுபி அவன் அருகில் வந்து, என்ன மாமா, ஓ மாமா வேலையெல்லாம் முடிஞ்சதா என்று நம்முடைய சிரிப்புடன் கேட்க, விக்ரமும் சுபியை பார்த்து ஒரு கோணல் சிரிப்புடன், சுபிக்குட்டி அது எப்படிமா, இனிமேதாண்டி மாமாவோட வேலையை தொடங்க போகுது என்று
அவளை இழுத்துக்கொண்டு அவன் அறைக்கு சென்றான். இங்கு நிலன் அறைக்கு வந்த நித்யா விக்ரமின் போனை மும்முரமாக தேடிக்கொண்டிருக்க அவள் உள்ளே வந்தவுடன் அவளுக்கே தெரியாமல் கதவை தாளிட்டு பூனை நடை நடந்து சென்று நித்யாவின் பின்னால் அணைக்கவும் அதில் பயந்து அலறி கத்த, ஹேய் ஷூ நித்தி, நான் தாண்டி, கத்தாத என அவன் முன்னால் சென்று அவளின் வாயில் கை வைத்து மூடிய நிலனை பார்த்ததும் அப்பாடா என்றிருந்தது அவளுக்கு. கொஞ்ச நேரத்துல நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? நெஞ்சில் கை வைத்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க சொன்னவளை ரசனையாக பார்த்தவன், நித்திமா இது என்னோட ரூம் டி, இந்த ரூம்ல என்ன தவிர யாருமா வருவா? நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இது நம்ம 2 பேருக்குமான ரூம். அப்புறம் நீ தான் வருவ, அப்புறம் கூட இன்னும் 2 பேரும் வருவாங்க. அவன் புதிர் போட, அது யார் நிலன் வருவாங்க என யோசனையாக கேட்டவளை பார்த்து, அது நமக்கு பிறக்க போற குழந்தைகிடி என்று சொல்ல, அதுவரை சாதாரணமாக இருந்தவள் நிலன் சொன்னதை கேட்டவுடன் வெக்கம் கொண்டு தலை குனிந்து கொண்டாள். அவளின் முகத்தை நிமிர்த்தி தன்னை காண செய்தவன், என்னடி நான் சொன்னது சரிதானே? நான் நீ நம்ம குழந்தைங்க, நம்மளை தவிர இந்த ரூம்ல யாரும் வரமாட்டாங்க, உனக்கு ஓகேவா என அவன் கேட்க நிலனை பார்த்து, எனக்கு டபுள் ஓகே, ஆனா என நிறுத்த, என்ன நித்தி ஆனா? இப்படி பார்த்துட்டு மட்டும் இருந்தா எப்படி குழந்தை வருமா? அவள் சலித்து கொள்ள அவள் சொன்னது புரிய உள்ளுக்குள் சிரித்து கொண்டு வெளியில், ஏன் சொல்ல மாட்டேன்? உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இப்ப பாரு என அவன் மேலும் முன்னேற போக அவனை நக்கலாக பார்த்து, என்ன நிலன் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாத அவங்கள பத்தி, போங்க போய் தூங்குற வேலையை பாருங்க, இல்லைன்னா போய் சுட்டி டிவி பாருங்க, நீங்கெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க என அவனை சீண்டி விட, அதுவரை அவளை சீண்டி பயம் கொள்ள மட்டுமே பேசியவன் அவள் இப்போது பேசியது அவள் மேல் கோபம் கொண்டு அவளை பிடித்து வேகமாக இழுக்க, நித்யாவிற்கோ சிரித்து பேசும் அவனின் சாஃப்ட் சைடு ஒன்றை மட்டுமே இதுவரை பார்த்திருக்கிறாள். அவனின் இந்த கோபாவதாரத்தை பார்த்து சற்று மிரண்டவள், நிலன்னா சும்மாதான் சொன்ன என்று ஏதோ சொல்ல வர, நிறுத்துடி என்றவன் கோபத்தில் என்ன செய்கிறோம் என அறியாமல் அவளின் டாப்ஸை இழுக்க அது கிழிந்து விட்டது. நிலன் ப்ளீஸ் என தள்ளிவிட்டு போர்வையை கொண்டு தன்னை மறைத்து கொண்டு முகத்தை மூடி அழ, அதில் சித்தம் தெளிந்ததைப் போல் பேய் மொழி முழித்தவன் அவன் செய்து கொண்டிருக்கும் வேலையை நினைத்து தலையில் அடித்துக்கொண்டு, அவள் தான் செய்த வேலையில்தான் அழுகிறாள் என உணர்வு அவள் அழுவதை பார்க்க முடியாமல் அவளிடம் சென்று அவளை அணைத்து கொண்டு, நித்யா சாரிடா, நான் ஏதோ புத்தி கேட்டு போய் இப்படி நடந்துக்கிட்டேன், இனி உன் விருப்பம் இல்லாம என் விரல் கூட உன் மேலப்படாது என்று சொல்லி வெளியே சென்று விட்டான். அவன் வெளியே சென்றதும் அவன் போன திசையை பார்த்தவள் தன்னையே நொந்து கொண்டாள். எல்லாம் என்னால் தான், இதுவரை எந்த காரணத்திலும் உரிமை இருந்தும் தப்பாக என்னை ஒரு பார்வை கூட பார்க்காதவர் நான் பேசிய பேச்சில் இப்படி ஆகிவிட்டது என்று நினைக்கையில் கண்ணீரை தவிர வேறெதுவும் வரவில்லை. அத்தியாயம் 23. வெளியே வந்த நிலன் தலையை அழுந்த கோதி, ச அவதான் விளையாடத்தனமா பேசினா, உனக்கு எங்கடா போச்சு புத்தி? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல, பாவண்டாவ ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு, ச ஐயோ தப்பு பண்ணிட்டியடா நிலன் என்று தன்னைத்தானே கன்னத்தில் அடித்து கொண்டான். பிறகு நித்யாவின் நிலை உணர்ந்து சுபியை தேட அவளை எங்கும் காணாததால் தலையில் எடுத்து கொண்டான். டே விக்ரம் நாரப்பயலை, உன் வேலை காட்டிட்டடா, ஐயோ என் தங்கச்சியை எங்க கூட்டிட்டு போனானோ என நினைத்து நிலாவை தேடினான். நிலா அவளின் அறையில் உள்ள ஜன்னலின் வழியே தெரியும் மரத்தில் அணில்கள் கொஞ்சிக் கொண்டு இருப்பதை ரசனையாக பார்த்து கொண்டிருக்க, கதவின் அருகே நின்று நிலன் நிலாவை அழைக்க திரும்பி பார்த்தவள், என்னன்னா வெளியே நின்று கூப்பிடுற, உள்ளவா? என்ன நிலா குட்டி பண்ணிட்டு இருக்க? பரிவாக கேட்க, ஒன்னும் இல்லைன்னா சும்மாதான் வேடிக்கை பார்க்குறேன். சரிடா என்றவன் தயங்கி அமர்ந்திருக்க, என்னன்னா ஏதோ கேட்க வந்து தயங்குற மாதிரி இருக்கு. அது வந்து நிலா குட்டி உன் அண்ணி இருக்கால அவளுக்கு என்று நிறுத்த, நிலா பதறி, என்னென்ன ஆச்சு அண்ணிக்கு? ஐயோ அவளுக்கு ஒன்றும் இல்லடா, அது அவ எனக்கு குடிக்க காஃபி கொண்டு வந்தால, அப்ப கால் தடுக்கி அவ ட்ரெஸ்ல கொட்டிடுச்சு, அதான் உன்கிட்ட உன்னோட ட்ரெஸ் ஒன்று வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் என அவன் அறையில் நடந்ததை தங்கையிடம் கூற முடியாததால் மாத்தி பொய் உரைக்க, அவ்வளவுதான அண்ணா, நான் கூட பயந்தே போயிட்டேன், இரு நான் வேற ட்ரெஸ் தரேன் என்று அவளிடம் இருந்த சுடிதார் ஒன்றை அவனிடம் கொடுத்து, இதுக்கு அண்ணா நீ வந்த? அண்ணி வந்து கேட்டா நான் தரமாட்டேனா என்று பொய் கோபம் கொள்ள, நித்யா இருக்கும் நிலையை உணர்ந்து தன்னால் தான் என மனதில் சோகம் கொண்டவன் நிலாவிடம், நிலா குட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அவதான் வரேன்னு சொன்னா, நான் தான் அவளை அங்கே இருக்க சொல்லிட்டு நான் போய் உன்கிட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு வந்தேன். ஓ ஆமா அண்ணா,
அண்ணி மேல காஃபி கொட்டிடுச்சுன்னு சொன்னியே, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைல என அக்கறையாக கேட்க, அதில் தன் தங்கை நித்யாவின் மீது வைத்துள்ள பாசத்தை எண்ணி நெகிழ்ந்தவன், இல்லடா அவ ட்ரெஸ்ல மட்டும்தான் காஃபி கொட்டிடுச்சு, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை என சொல்லி முதலுதவி பெட்டியுடன் அவனின் அறைக்கு சென்றான். அங்கு படுக்கை விரிப்பை போர்த்திக் கொண்டு அழுது வடியும் நித்யாவை பார்த்தவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்க அவளிடம் சென்று மெதுவாக நித்யா என்று அழைக்கவும் அவள் மெதுவாக அவனை அழுது அழுது வீங்கிய முகத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். அதை கண்ட நிலனும் கண் கலங்கி, நித்யா, நான் பண்ணதுக்கு ஒரே ஒரு சாரி கேட்கறதுல அது தப்பு இல்லைன்னு ஆயிடாது, அதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுடா, நான் ஏத்துக்கிறேன் என சொல்லி கையில் இருந்த முதலுதவி பெட்டியை அவளிடம் நீட்டி, இதில் ஆயில்மெண்ட் இருக்கு என்று தயங்கி தயங்கி அவளிடம் சொல்ல, எதுவும் சொல்லாமல் அதை அவள் வாங்கி கொள்ள, அப்புறம் இது நிலாவோட ட்ரெஸ்ஸு, இப்போதைக்கு இதை போட்டுக்கோ என கொடுத்து விட்டு அவளை பார்க்க முடியாமல் வெளியேறினான். இது எல்லாம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அவருக்கு கோபம் வர்ற மாதிரி செஞ்சதுல வந்தது. ச்சே, நல்லா இருந்த மனுஷனை இப்படி பண்ணி வச்சுட்டியடி, பாவம். இப்ப அவரு என் முகத்தை பாக்குறதுக்கே வருத்தப்படுறாரு, இப்போ உனக்கு சந்தோஷமா என தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து நொந்து கொண்டவள் அவன் கொடுத்த உடைகளை அணிந்து கொண்டு யாரிடமும் எதுவும் சொல்லாமல் யாரும் அறியா வண்ணம் வீட்டை விட்டு வெளியேறினாள். இங்கோ சுபி விக்ரமிடம், மாமா இதெல்லாம் தப்பில்லையா, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனவும், ஹேண்டி நான் என்னமோ உன்னை ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாட கூட்டி வந்த மாதிரில சொல்கிறேன், நான் உன்னை கூட்டிட்டு வந்ததே உன்னை சீண்டிக்கிட்டு அப்புறம் உன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கணும், அதுக்கு தான். நீ சொல்கிறத பார்த்தா எனக்கும் இப்போ உன்னை மொத்தமாக எடுத்துக்கணும்னு தோணுதே அவன் குறும்போடு சொல்ல, அதில் எச்சில் விழுங்கியவள், இல்லை மாமா, நீ என் முகத்தையே பார்த்துட்டு அது போதும் என்று பயத்தில் உளர, இல்லை இல்லை, நாம ஏன் பகல்லே ஒரு ட்ரையல் பார்க்கக்கூடாது, அப்பதான் உனக்கும் அந்நேரம் ஈஸியா இருக்கும் என அவளை கிண்டல் செய்ய, அதில் மொத்தமாக பயந்து உதட்டை பிதுக்கிக் கொண்டு அவள் சத்தமாக அழவும் அவன் பதறி, அடியே பாதகத்தி, கத்தாதடி, என் மானத்தை வாங்கிடாதடி, எனக்குன்னு இந்த ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுத்துடாதடி என கிஞ்சி பார்க்க அவள் இன்னும் கத்தி அழ, இவ சொன்னா கேட்க மாட்டா என நினைத்து அவள் இதழை சிறை செய்திருந்தான். அதில் அவளோ விழி விரித்து பார்க்க அவன் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். சுபிக்குட்டி, இப்போ இருக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்டி என கண்மூடி சொல்ல, அவனும் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு, இப்படியேவா மாமா என கேட்க அவளை கண் திறந்து குறும்பு பார்வை பார்த்து, இதுக்கு மேலேயும் தான் என சொல்லி அவளை தூக்க போக அவன் அசந்த நேரம் கையில் சிக்காமல் ஓடியவள், மாமா அதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம்தான், அது வரைக்கும் தலகாணியை கட்டிக்கோ என்று கத்திக்கொண்டே ஓடிவிட்டாள். அத்தியாயம் 24. இருள் போர்வையை விலக்கிவிட்டு கதிரவன் விழித்துக் கொண்டு அன்றைய நாளை அவனின் ஆட்சி புரிய வந்து கொண்டிருக்கும் வேளையில் மெதுவாக கண்களை திறந்தாள் மித்ரா. ஏதோ பாரமாகப்படவே அவளின் கல்வன்தான் அவன் முழு பாரத்தையும் அவள் மேல் போட்டு படுத்திருந்தான். இது தினமும் நடக்கும் ஒன்றுதான். அதை பார்த்தவளின் இதழ் விரிய அவன் தலையை கோதிவிட்டு, ஐயோ இவருக்கு தினமும் இதே வேலையா போச்சு, இப்ப நான் எழுந்தா இவரும் முழிச்சு ஒரு வழி பண்ணிடுவாரே, இப்ப நான் என்ன பண்றது, சாப்பாடு ரெடி பண்ணணும், டைம் வேற ஆகுதே என யோசித்து, இது சரிப்பட்டு வராது என அவன் தலையை ரொம்பவே பொறுமையாக தலையணையில் மாற்றிவிட்டு மாற்றுடை எடுத்துக்கொண்டு குளியலறை சென்று குளித்து முடித்து வெளியே வர அப்படியே ஷாக் ஆகி நின்று விட்டான். ஏனென்றால் அவளின் முரடன்தான் அவளிடம் இருந்து அவனை பிரிக்கும் போதே விழித்து கொண்டானே. ஏதோ பிறந்த குழந்தை உறக்கத்தில் தன் தாயின் கதகதப்பு இல்லாவிடில் விழித்துக் கொள்வதைப் போல் ஆதியும் அவளின் அணைப்பிலிருந்து பிரிந்தவுடன் விழித்து கொண்டு அவளுக்காக காத்திருந்தவன் குளியலறையில் இருந்து வெளியே வந்து செடியில் பூத்த புத்தம் புது மலராய் காட்சி அளித்தவளை கண் சிமிட்டாமல் பார்க்க அதில் தெளிந்தவள், என்னங்க நீங்க எப்ப எந்திரிச்சிங்க அவள் தடுமாற்றமாக வினவ, நீ என்ன பொறுமையா படுக்க வச்சியே அப்பவே. ஐயோ போச்சு, இப்ப என்ன செய்ய காத்திருக்காரோ, இப்ப மட்டும் தண்டனை கொடுக்கறேன்னு ஏதாவது பண்ணட்டும், அவரு ஒரு கை பாத்துருவோம், இந்த மித்ராவா இல்ல ஆதியான்னு ஏதோ வீராசாமியின் பேத்தை போல் நினைத்து கொண்டு அவள் இருக்க, அவள் பேசியும் அவள் எதுவும் சொல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு இருப்பதை கண்டவன் கோபம் கொண்டு ஏய் என்றான். அரையதிர ஏ என்ற ஒரு சத்தத்திலேயே அகிலமும் நின்று போய்விட்டது. அவள் சற்று நேரத்திற்கு முன்பு ஏதோ பலசாலி போல் நினைத்ததெல்லாம் இப்போது புஸ்வானமாகிவிட மித்ராவிற்கு தன்னவனின் கோபம் எதனால் என்று நொடியில் உணர்ந்தவள் ஆதியிடம் வேகமாக சென்று, என்னங்க உங்க மித்து பேபி பாவம் இல்லையா, ப்ளீஸ் ப்ளீஸ் கோபப்படாதீங்க, நீங்க நல்லா தூங்குனீங்களா,
உங்களுக்கு சமைக்க வேற டைம் ஆயிடுச்சு. அதான் நான் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துட்டேன். பனிஷ்மெண்ட் வேணா கொடுத்துக்கோங்க, ஆனா கோபம் மட்டும் படாதீங்க என அவனின் தாடியை பிடித்து கொண்டு கெஞ்ச, அதில் ஆடவனின் கோபம் முற்றிலும் காணாமல் போய் அவளின் செய்கையை இவ்வளவு நேரம் ரசித்தவன் அவன் கட்டுப்பாடு தளர கண்களை மூடி ஆழ மூச்செடுத்து, வேணாண்டி, பனிஷ்மெண்ட்லாம் வேண்டாம், உனக்கு வலிக்கும். ஏன் சந்தோஷத்துக்காக உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்டி. நீ எனக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ண போற மித்து பேபி. நீ எனக்கு கிடைச்சதுக்கு வாழ்க்கையில நான் ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். போடி, போய் வேலையை பாரு. நான் உங்களுக்கு கிடைக்க நீங்க மட்டும் புண்ணியம் பண்ணல, நானும் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன். என் புருஷன் பார்க்கத்தான் வெளியே முரடன், ஆனா இந்த முரடனுக்குள்ள நல்ல மனசு இருக்கே, அது யாருக்கு வரும் சொல்லுங்க என்றவள், நீங்க பண்ற வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? த கிரேட் ஆதிகிருஷ்ணன் என்றவளை முதலில் தன் பெயரை திமிராக சும்மா கெத்தாக கூறிய தன் மனைவியை விழிவிரிய பார்த்த ஆதியை சிரித்துக்கொண்டே, அவன் தான் சம்பாதிக்கிற காசு மிச்சம் மீதி இருந்தும் ஏழைங்க வயிற்றுல அடிச்சு ஊழல் பண்ற மனிதர்களா வாழ்ற மிருக கூட்டம் நடுவுல சும்மா சிங்கம் மாதிரி என் புருஷன் ஒரு தனி மனிதனா இவ்வளவு கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காம உழைச்ச காசுல உங்களுக்குன்னு சேர்த்து வைக்காம அதுல முக்கால்வாசி பணத்தை ஏழை பிள்ளைகளை படிக்க வச்சு இதய நோயால தவிக்கிற குழந்தைகளுக்கு ஆபரேஷன் பண்ண உதவி பண்ணிருக்கீங்க. வயசானவங்களுக்கு ஆசிரமா கட்டி கொடுத்தது, அதுல அவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் பண்றீங்க. அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் என அவள் சொல்ல, அவளை ஆச்சரியமாக பார்த்தவன், ஹே மித்து பேபி, எப்படிடி உனக்கு இதெல்லாம் தெரியும்? யாருக்கும் தெரியாம தானே இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் செய்யறது முதல்ல அவங்களுக்கே தெரியாதேடி என விழிவிரிய கேட்கும் தன் கணவனை கண்ணில் நிரப்பிக்கொண்டு அவன் மீசையை முறுக்கிவிட்டு, ஏன் எனக்கு தெரியக்கூடாதா? நான் உங்க ஆஃபீஸ் வந்த 4வது நாளே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி என்னும் ரீதியில் பார்க்க அவனை கட்டி கொண்டவள், அன்னைக்கு நான் லேட்டா வந்துட்டேன்னு என்னை நிக்க வச்சு ரொம்ப நல்ல வார்த்தையில திட்டினீங்களே, ஞாபகம் இருக்கா என பாவமாக கேட்க, நல்ல ஞாபகம் இருக்குடி. அன்னைக்கு நீ பிங்க் சாரியில வித் கிரீன் பிளவுஸ்க்கு மேட்சிங்கா வளையல் கம்மல், உன் முகத்துல கொஞ்சோண்டு பவுடர் போட்டு அதே கடல்ல போட்டு வச்சு தலை குளிச்சு முடிய தளர பின்னி முன்னாடி போட்டு என் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னப்பாரு என அன்றைய நாளில் மூழ்கி கண்களில் ரசனை மின்ன சொல்ல, மித்ரா இம்முறை விழிவிரிய ஆதியை பார்த்து, அப்போ தினமும் நீங்க இப்படி தப்பா பாப்பீங்களா என தன் நீண்ட நாள் சந்தேகத்தை கேட்க, என் மித்து பேபிய தப்பா பாக்குறது மட்டும் இல்ல, தப்பு பண்றதும் நானா மட்டும்தான் இருக்கணும்னு நீ இன்டர்வியூ வந்த அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் அவன் சொல்ல, கேடி பைய என முணுமுணுக்க, ஆமா கேடி பையதான், உன்கிட்ட மட்டும். சரி சொல்லுடி, எப்படி தெரியும் நான் பண்றதெல்லாம் உனக்கு என்று கேட்க, அதான் ஆபீஸ் வந்த உடனே நீங்க என்ன திட்டுவீங்கல்ல, நானும் நீங்க திட்டும் போதெல்லாம் தலை குனிஞ்சிட்டு தானே இருப்பேன். அப்போ நீங்க ஒரு நாள் என்ன திட்டும் போது இந்த ஃபைலை படிச்சு என்னை பார்த்ததும் அதை நீங்க மூடி வைக்க மறந்து என்ன திட்டவும், அந்த கேப்ல நீங்க திட்டுறது என் காதுல விழக்கூடாதுன்னு அந்த ஃபைல இருந்ததை படிச்சு முடிச்சிட்டேன். அந்த நொடிதான் உங்க மேல ஒரு மதிப்பு வந்துச்சு. நீங்க என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணது கூட மறந்து போச்சு தெரியுமா என்று சொல்ல, என்ன கேடின்னு சொல்லிட்டு நீ தாண்டி கேடி வேலை பார்த்துருக்க. சரி போய் எனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு வை என்க சந்தோஷமாக சிரித்துக்கொண்டே தன் 6 உயிர் கணவனுக்காக சமைக்க சென்றாள். ஆதி உடற்பயிற்சியை முடித்து துண்டால் துடைத்துக் கொண்டு மித்ராவை தேடி வர சமைத்து முடித்த உணவுகளை மேஜையில் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தவள் ஆதி வருவதை பார்த்து அவனுக்காக தயாரித்து வைத்திருந்த பலசாரை அவனிடம் நீட்ட, அதை வாங்கிக் கொண்டவன் கண்களால் அவளையும் பருக கூச்சத்தில் நெளிந்தவன், எதுக்கு இப்படி பாக்குறீங்க? இது ஹால், வேலை செய்யறவங்களா இருக்காங்க, அப்புறம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்க. இது ஏன் வீடு, ஏன் பொண்டாட்டி, நான் பாக்குறேன், எவண்டி கேப்பா என்க. ஆமா யாரும் கேட்க மாட்டாங்க, போங்க போய் குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க என்றால், அதுவரை அவர்களை பார்த்து கொண்டு இருந்த கௌதம் கண்ணில் வன்மத்துடன் சிரித்து கொண்டார். பின்பு ஆதியை குளிக்க வைத்து உடை மாற்றி சாப்பிட வைத்து ஆபீஸ் கிளப்புவதற்குள் ஒரு வழியாகி போனாள். அவன் போவதற்கு முன் மித்ராவிடம் ஏதோ ஞாபகம் வந்ததை போல், மித்து பேபி, இன்னைக்கு ஈவினிங் ஒரு பிசினஸ் பார்ட்டி இருக்கு, நம்ம 2 பேரும் போறோம், நீ ரெடியா ரெடி என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். அறைக்குள் வந்தவள் சிறிது நேரம் ஓய்வு எடுத்தாள். பொழுது சாய ஆதி சொன்னதை போல் வெள்ளி நிற டிசைனர் புடவை உடுத்தி அதற்கு தகர்ந்தாற் போல் அணிகலன்களை போட்டுக்கொண்டு வெள்ளி நிலவாய் நின்றவளை பார்க்க ஆதிக்கு 2 கண்கள் போதவில்லை போலும். அவர்கள் இருவரும் சந்தோஷமாய் பார்ட்டிக்கு செல்ல, அந்த சந்தோஷம் பார்ட்டி முடிந்து வீடு திரும்பும் போது இருக்குமா? அத்தியாயம் 25.
மாலையில் வீடு வந்த ஆதி அவன் அறையில் நுழைய ஆணி எடுத்ததைப் போல் அப்படியே நின்றான். காரணம், வெள்ளிப்பனி சிற்பமாய் தயாராகி நிற்கும் தன் மனைவியை பார்த்தவன் அவளிடம் மெல்ல நடந்து சென்று தலை முதல் கால் வரை ஒவ்வொரு இடமாக அங்குலம் அங்குலமாக கண்களில் ரசனையை தத்தெடுத்து பார்த்து கொண்டிருக்க அவன் பார்வை வீச்சு தாங்காமல் அவன் நெஞ்சில் முகம் புதைத்தவள். என்னங்க, ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? தினமும் தானே பாக்குறீங்க, அப்புறம் என்னவா? மித்து பேபி, உன்னை தினமும் இல்லடி, என் வாழ்நாள் முழுக்க பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் தேவதை மாதிரி புதுசாதான் என் கண்ணுக்கு தெரிவடி. இருட்டா இருந்த என் வாழ்க்கையில ஒளியை கொண்டு வந்த என் தேவதனி, உன்னை ஒவ்வொரு நொடியும் ரசிப்பேன். ஏன்னா நீ என் உயிர்டி. சிலர் காதல் காதல்னு சொல்லிட்டு நூல் விட்டுட்டு திரியிறாங்க. அது காதல்னு சொல்லியும் புரியாத, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க. அது புரியும் போது அவங்க வாழ்க்கையே போயிடும். சொல்லி புரிஞ்சு வாழ்றது காதல் இல்லடி. மித்து பேபி, நான் இது வரைக்கும் உன்கிட்ட உன்னை காதலிக்கிறதா சொன்னதே இல்லையடி. என் கூட இரு, என்னை விட்டுட்டு போகாத. நீ வேணும்னு மட்டும்தானே உன்னை கட்டாயப்படுத்திருக்கேன். அப்புறம் எப்படி என்னை விட்டு போகாம நான் என்ன பண்ணாலும் என் மேல அன்பா மட்டுமே இருக்க என தன் சந்தேகத்தை கேட்க, அதுதான் நீங்களே இப்ப சொன்னீங்களே, என் கூட இரு, என்னை விட்டு போகாத, நீ வேணும்னு இதுவே போதாதா உங்க காதலை வெளிப்படுத்த? நீங்க உங்க வாய்மொழியில ஐ லவ் யூ, நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னு 3 வார்த்தையில சொன்னா கூட அதுல இந்த காதல் இருக்காது. அது சும்மா வாய் வார்த்தை மட்டும்தான். அதுக்கு மாறா நீங்க சொல்ற இந்த என் கூடவே இரு, என்னை விட்டு போகாத, நீ வேணும், அதை விட நீங்க நொடிக்கு நொடி சொல்ற மித்து பேபி, அதுல அவ்வளோ காதல், நேசம், அன்பு, கோபம், பொறாம, ஏக்கம் இப்படி போட்டி போட்டு இருக்கும். அப்புறம் எப்படி நான் என் புருஷனை விட்டு போக முடியும் என புருவம் உயர்த்தி கேட்ட அழகில் சுக்கித்தான் போனான் ஆதிகிருஷ்ணன். நீ எனக்கு கிடைச்ச வருண்டி என்று தன் மனைவியின் புரிதலை மெச்சிக்கொண்டான். அவனை விட்டு விலகி நின்று அவன் மீசையை பிடித்து வேகமாக இழுக்க வழியில் முகம் சுளித்தவன் ஆ என கத்தி அந்த இடத்தை தடவிக்கொண்டே, ஏண்டி மீசையை பிடிச்சிழுத்த? என்னடி பயம் விட்டு போச்சு போல என கத்திக் கொண்டிருக்க கை கட்டி திமிர் பார்வை வீசி நக்கலாக சிரித்து அதே இடத்தில் அசையாது நின்றவளை, என்னடி பயம் விட்டு போச்சா? நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன்னு தெரிஞ்சும் அப்படி நிக்கிற, பயமா இல்ல என்று இதழ் வளைத்து கேட்க, அதெல்லாம் நிறையவே பயம் இருக்கு. கொஞ்சம் நெஞ்ச பயத்தையா காட்டியிருக்கீங்க. என்ன சொன்னீங்க? நீங்க பாவம் பார்த்து பொறுமையா டீல் பண்றீங்களா? நானும் அப்பப்போ நீங்க இப்படி ரொமான்ஸ் மூட்ல இருக்கும்போதுதான் என் தண்டனைய உங்களுக்கு கொடுக்க முடியும் என பாவமாக சொன்னவளை கையில் அள்ளிக்கொள்ள ஆசையில அவளிடம் நெருங்கியவனை விரல் கொண்டு தடுத்து, போதும் போதும், நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அது நடக்கணும்னா முதல்ல பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம். என்னால மறுபடியும் கிளம்ப முடியாது, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் என்று அவனிடம் கெஞ்சியவளின் கன்னம் பற்றி, போயிட்டு வந்திருக்கு உனக்கு, இப்ப குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லி குளித்து வந்தவனை அவளுக்கு இணையாக வெள்ளை நிற கோட் ஷூட்டில் தலைவாரி, கையில் பிரேஸ்லெட், இடக்கையில் வாட்ச், கழுத்தில் தங்கச்சங்கிலி மின்ன மிளண்டவனை ஆசையாக பார்த்து, ஐயோ என் முரடனுக்கு கண்ணே பட்டுடும் போல என்று அவன் முகத்தை தன் கையால் சுற்றி முறித்தவளை இடைவெளித்து, போதுண்டி, நீ இதே மாதிரி கியூட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் புருஷன் முரடனா மாற வேண்டி வரும். எப்படி வழி? பார்ட்டிக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா? வெக்கத்தை மறைத்து வாங்க போகலாம் என்றவளை, உனக்காக தான் இப்போ விடுறேன். உன்னை விட எனக்கு இந்த பார்ட்டி பிசினஸ் எல்லாம் பெரிய விஷயமே இல்லடி, வா போகலாம் என அவள் தோள் மேல் கை போட்டு இணைக்கு இணையாக பார்ப்போர் பொறாமை கொள்ளும் அழகுடன் ஜோடியாக நடந்து வருவதைக் கண்ட வேலையாட்கள் சந்தோஷமாக மனதிற்குள் நிறைத்து கொண்டனர். அவர்கள் ஜோடியாக வருவதை பார்த்த கௌதம் மித்ராவை வெறித்த கண்களுடன் பார்த்து யாருக்கோ அழைத்து, கிளம்பிட்டாங்க, இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்கதான் வருவாங்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அதன்படி நடந்துக்கோ. நமக்கு ஒரு நாள் கிடைக்கும், அன்னைக்குதான் நமக்கு முழு வேட்டை என்று கால் கட் செய்தான். பார்ட்டி நடக்கும் இடம் வரவும் காரை பார்க் செய்துவிட்டு இருவரும் ஜோடியாக பார்ட்டி நடக்கும் ஹாலில் நுழைய அனைவரும் அவர்களை ஏக்கமாகவும் பொறாமையாகவும், ஒரு சிலர் நல்ல ஜோடி பொருத்தம் என மனதிற்குள் நினைத்து அவர்களுக்குள் கிசுகிசுக்கவும் செய்தனர். அதில் 2 ஜோடி கண்கள் வெறியுடன் பார்த்தது. ஒன்று நேஹா ஆதி மேல் உள்ள மோகத்தில் மித்ராவை எரித்து விடுவது போல் பார்த்தாள். பின் மனதிற்குள், ஆதி ஒன்னுனா எப்படியாவது அடைஞ்சு தீருவேன், என்ன விடவ அழகாதான் இருக்கா, அந்த அழக நீ மட்டும்தானே பார்த்த, அவளை இந்த ஊரை பார்க்குற மாதிரி பண்ற, அதுவும் உன் கண் முன்னாடியே துடி துடிக்க. ஒரு பொண்ணா இருந்தும் இன்னொரு பெண்ணுக்கு செய்யக்கூடாத பாவத்தை செய்ய திட்டம் தீட்டினாள். அந்த 2 கண்களுக்கு சொந்தக்காரனோ ரோஹித்,
இவன் வேறு யாரும் இல்லை, ஏஎஸ் பில்டர்ஸோட எம்டி ரோஹித் தான். ஆதியை கொலை வெறியுடனும் மித்ராவை தாபம் என்னும் கண்களுடனும் பார்த்து கொண்டிருந்தான். ஆதி மித்ராவை தொழில் வட்டாரங்கள் சூழ்ந்து வாழ்த்து சொல்ல அதில் ஒருவன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஆதிகிருஷ்ணன் என ஆதியிடம் கை குலுக்கிவிட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்ஸஸ் ஆதி என மித்ராவிடம் கை நீட்ட, தன் கணவனின் எண்ணம் அறிந்தவள் அவர்களுக்கு இரு கை கூப்பி நன்றி என சொல்ல அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு சென்றனர். ஆதி மித்ராவிடம், மித்து பேபி, அவன் கை மட்டும் உன் மேல பட்டுச்சு, அடுத்து அவன் உடம்புல அந்த கை காணாம போயிருக்கும் என்றான் வெறுப்பாக. அது எனக்கும் தெரியும், அதான் நான் கை கொடுக்கல. ஏனுங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா? நம்மள மதிச்சு தானே வந்து விஷ் பண்ணிட்டு போறாங்க, அவங்கள நம்ம அவமதிக்கிற மாதிரி நடந்துக்கலாமா என அவனுக்கு புரிய வைக்கும் நோக்கில் சொல்ல, ஆதிக்கு கோபம் வந்து பள்ளி கடித்தவன், ஸ்டாப் இட், இதெல்லாம் நீ எனக்கு சொல்லித்தரது. உனக்கு என்னை பார்த்தா கேன பைய மாதிரி தெரியுதா? எவனோ உனக்கு கை கொடுப்பான், நான் அதை வேடிக்கை பார்க்கணுமா? நீ எனக்கு மட்டும்தான், உன் நிலையில தொடணும்னா கூட அது நான் மட்டும்தான் தொடணும் என கோபமாக சொல்ல, அவன் பேசியதில் பயந்து போனவள், ஐயோ என்னங்க நீங்க, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? தெரியாம சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் இதை பத்தி பேச மாட்டேன். அவனிடம் சுற்றம் உணர்ந்து மெல்லிய குரலில் சொல்ல, அதில் கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்தவன் வாயை திறவாமல் அமைதியாக இருந்தான். ஏனோ இந்த விஷயம் மித்ராவிற்கு கவலையாக இருந்தது. இவர்களின் இந்த உரையாடல் பதுங்கிக் கொண்டிருக்கும் இரு பாம்பு காதுகளுக்கு சென்றது. தக்க நேரம் பார்த்து காத்திருந்தது அந்த பாம்புகள். அந்த நேரம் ஆதியின் மேனேஜர் ராகுலும் அங்கே வந்து ஆதியிடம், குட் ஈவினிங் சார் என்க அவனும் தலையசைத்து, எல்லாம் ரெடியா? எஸ் சார், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார் என்க. ஓகே சிட் என்றான். ராகுல் வந்ததை பார்த்த மித்ரா சிறு புன்னகையுடன் தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டாள். ராகுலும் அதே போல்தான். ராகுலுக்கும் ஆதியை பற்றி ஓரளவு தெரியுமே, அதான். அந்த பார்ட்டி அறையில் அவார்ட் ஃபங்க்ஷன் தொடங்கியதை மைக்கேல் அறிவிக்க, ஏனுங்க நீங்க வெறும் பார்ட்டின்னு மட்டும்தானே சொல்லி கூட்டு வந்தீங்க, ஆனா இங்க அவார்ட் ஃபங்க்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்களே என தன் சந்தேகத்தை கேட்க, அதுக்கு என்ன இப்போ? நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன், மரியாதையா வாய மூடு. உன்னை யார் புடவை கட்டிட்டு வர சொன்னது? எல்லார் பார்வையும் ஓ மேலதான். அவன் பேசியதில் கண்ணில் நீர் கோர்க்க சுற்றி முற்றி பார்த்தவள் அவன் சொன்னது போலவே பாதி ஆண்கள் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். கண்ணை துடைத்து மனதிற்குள்ளே, அதை இப்படித்தான் சொல்லணுமா? நான் அவங்கள பார்க்க சொன்னேன், இதை வீட்லயே சொல்லியிருந்தா வேற சில கட்டியிருப்பேன. கோபம் வந்தா என்ன பேசுறோன்னு தெரியாம இப்படித்தான் பேசணுமா? கடவுளே என நொந்து கொண்டு அவனிடம் பேசவே இல்லை. மேடையில் அவார்ட் ஃபங்க்ஷன் தொடங்கி இருந்த நிலையில் பல விருதுகள் கொடுத்து கொண்டிருக்க, அதில் இந்த வருடத்தின் சிறந்த தொழிலதிபருக்கான விருது ஆதிக்கு வழங்க இருந்தது. The Best Entrepreneur of the Year Award goes to the one and only Mr. ஆதிகிருஷ்ணன் என அழைக்க பலத்த கரகோஷங்களுடன் ஆதி மேடை ஏறினான். அவன் பெயரை கேட்டதும் மித்ராவிற்கு வானில் பறப்பதைப் போல் மிகுந்த சந்தோஷத்துடன் தன்னவன் விருது வாங்குவதை துள்ளி குதித்து புன்னகை மாறாமல் கைத்தட்டினாள். அதை மேடையிலிருந்து பார்த்த ஆதி ஏதோ தான் இத்தனை வருடத்தில் இழந்த ஒட்டுமொத்த சந்தோஷமும் ஒரு நொடியில் கிடைத்த உணர்வு. அதை வெளிக்காட்டாமல் விருதை வாங்கிக் கொண்டு மைக்கேல் பேச ஆரம்பித்தான். அவன் பேசுவதை கேட்டு ஆதி விருது வாங்குவதை வெறி கொண்டு பார்த்தான் ரோஹித். இப்போது கிடைத்திருக்கும் வாய்ப்பை நழுவ விடாமல் கீழே இருந்த மித்ராவிற்கு ஒரு கோப்பையில் உள்ள ஜூஸில் எதையோ கலக்கி வெயிட்டரை அழைத்து மித்ராவை கை காட்டி அதை அவளுக்கு கொடுக்க சொல்ல, அதே போல் அந்த வெயிட்டரும் மித்ராவிற்கு கொடுக்க, அவளுக்கு தாகம் எடுக்கும் நிலையில் இருக்கவே அதை மறுக்காமல் வாங்கி குடித்து விட்டாள். ஒரு சில நிமிடங்கள் ஆதி பேசி முடித்தவுடன் ஆதி தொழிலில் வளர்ந்து வந்த விதம், அவன் ஆற்றிய சிறப்பம்சங்கள் பற்றி அவனை பாராட்டி வாழ்த்து கூறியவுடன் விருது எடுத்துக்கொண்டு ஸ்டைலாக நடந்து வந்த அழகில் அங்கிருக்கும் பெண்களின் கண்கள் எல்லாம் அவனைத்தான் மேய்ந்தது. நேஹாவோ அந்த ஆண் அழகனை எப்படியாவது அடைய எண்ணி திட்டம் போட்டாள். நேராக மித்ராவின் அருகில் வந்து அமர போனவனை சட்டென்று எழுந்து ஆனந்த கண்ணீருடன் அவனை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு விருதை வாங்கி ஆசையாக திரும்பி திரும்பி பார்த்தாள். அவள் செய்வதெல்லாம் அவனின் அன்னை ஆதி 10ஆம் வகுப்பில் மாநில அளவில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று முதல் பரிசு பெற்றவுடன் அவரும் அதே போல்தான் கண்ணீர் மல்க ஆதியின் நெற்றியில் முத்தம் வைத்து அவன் வாங்கிய விருதை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தார். அதன் பிறகு வந்த நாட்களில் அவன் எத்தனையோ விருதுகள் வாங்கி குவித்திருக்கிறான். ஆனால் அதை கையில் வைத்து பார்க்க, அவன் நெற்றியில் முத்தம் வைக்க அவன் அன்னை இல்லையே. அதை நினைத்து அவன் ஏங்கி தவிக்காத நாள் இல்லை. ஆனால் இன்று அந்த இத்தனை நாள் ஏக்கத்தை ஒரு நொடியில் துரத்தியடித்தாள் அவன் மனையாள். அதை நினைத்தவன் மித்ராவை பார்க்க அவனின் அன்னையைப் போலவே சில நிமிடம் காட்சியளித்தாள். அதில் சிறு புன்னகை சிந்தி அவளை கையோடு அழைத்து சென்றான்.
பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு. இவர்களை பார்த்த ராகுல் கொஞ்சமில்லை ரொம்பவே ஷாக்காகத்தான் இருந்தது. தன் பாஸ் இப்படி மாறுவார் என கனவிலும் நினைத்ததில்லை. இருந்தும் நல்லா இருந்தா சரிதான் என்று அவன் வேலையை கவனிக்க சென்றான். அங்கு அனைவரும் கையில் மதுக்கோப்பையுடன் இருக்க ஒரு சிலர் டிஜே போடும் பாட்டிற்கு ஏற்றாற்போல் யாரென்றே தெரியாத ஆடவர்களுடன் அரைக்குறை ஆடை அணிந்த பெண்களுடன் கவர்ச்சியாக ஆடிக்கொண்டும் ஒரு சிலர் ஜோடி ஜோடியாக அங்கிருக்கும் அறைக்கும் தஞ்சம் புகுந்தனர். மதுவாடை, சிகரெட் புகைச்சல், ஏற்கனவே அவள் ரோஹித் சதியால் அருந்தியிருக்கும் பானம் என அவளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்த தலைவேறு சுற்றுவதைப் போல் தோன்றி ஆதியின் கையை சுருண்ட, என்னடி? ஏனுங்க, அது ரெஸ்ட்ரூம் போகணும் என தயங்கி கொண்டு சொல்ல, வா போகலாம் என அவளுக்கு பாத்ரூம் வாயிலில் வரை கூட்டு வந்தவன் அவள் பின்னே அவனும் உள்ளே வர பார்த்தவனை கண்டு என்னவென்று கேட்க, நானும் உன் கூடவே வரண்டி, உன் சேஃப்டி எனக்கு முக்கியம் என்றான் சாதாரணமாக. அதிர்ச்சியில் கண்களை விரித்து, என்ன பேசுறீங்க நீங்க? இது லேடிஸ் டாய்லெட், இங்க எப்படி நீங்க? இங்கேயே நில்லுங்க, நான் போயிட்டு வரேன் என்று சொல்ல, இல்ல நானும் வருவேன் என்றவனிடம் அதிர்ச்சியில் நாக்குளற, இங்க பாருங்க, இது தப்பு, இது லேடிஸ் டாய்லெட், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், இப்போ நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் என கெஞ்ச ஒரு பெருமூச்சை விட்டு, சீக்கிரம் வாடி, நான் வெயிட் பண்றேன் என்று சொல்லி ஒரு சிறு தடுமாற்றத்துடன் உள்ளே சென்றாள். அங்கு அவளுக்கு நடக்கவிருக்கும் விபரீதம் எதையும் அறியாமல். அத்தியாயம் 26. மித்ரா ஆதிக்கு எப்படியோ புரிய வைத்து சமாளித்து லேடிஸ் டாய்லெட்டுக்குள் நுழைந்தாள். உள்ளுக்குள் ஏதோ கலக்கம், என்னவென்று தெரியாமல் குழம்பி தவிக்க தலைவேறு சுற்றியது. வாஷ்பேஷன் முன் நின்று நிலைக்கண்ணாடி வழியாக தன் முகத்தை பார்த்தவள் டேப்பை திறந்து முகத்தில் தண்ணீர் அடிக்க போன சமயம் அவளின் பின்னால் யாரோ வலுக்கொண்டு அவள் வாயை மூடி தனித்தனியாக பெட்டி போல் கட்டி வைத்திருக்கும் பாத்ரூமில் தூக்கி சென்றான் ரோஹித். மித்ரா அவன் கையை பிரித்தெடுக்க அவனிடமிருந்து தப்பிக்க போராட என முணங்கி கண்ணில் கண்ணீர் வழிய தன்னையே நொந்து கொண்டாள். தன் கணவனை வம்படியாக வெளியே விட்டு வந்ததை எண்ணி, என்னங்க, உங்க மித்து பேபியை வந்து காப்பாத்துங்க, பயமா இருக்கு மனதில் புலம்ப அவளை சுவற்றில் சாய்த்து நிற்க வைத்ததும் மயக்கம் கண்ணை சுழட்டி அடித்தும் தன்னை நிலைநாட்டி அவனிடமிருந்து தப்பிக்க பார்க்க, எங்க டார்லிங் ஓட பாக்குற? கண்ணில் காமவெறியுடன் அவளை அழுத்தமாக பிடித்து நிறுத்தி, உன் புருஷன்காரனுக்கு எப்பயும் ஏன் வழியில குறுக்க வரதே வேலையா போச்சு. எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அவனுக்கு தாண்டி கிடைக்குது. அதான் அந்த ஆதிய பழிவாங்க. ஒன்று தொட்டா அவன் அழுவான், துடிப்பான், கதறுவான். ஏன்னா ஹோம் மேலதான் அவனுக்கு எவ்வளோ லவ் பாரு. பா, என்ன ஸ்ட்ரக்சர் நீ! அதான் பைய உன்னை பார்த்ததும் தூக்கிட்டான். அவனுக்கு கொடுத்து வச்சிருக்க பாரு என அசிங்கமாக பேச, தூ அவன் முகத்தில் துப்பி அடுத்தவை பொண்டாட்டிக்கிட்ட போய் இப்படி அசிங்கமா நடக்கிற நீ எல்லாம் என்ன ஜென்மண்டா? மரியாதையா என்னை விட்டு. என் புருஷன் வெளியேதான் இருக்காரு. நீ என்ன ஒரு பார்வை தப்பா பார்த்தாலே தெரிஞ்சதுன்னா உன் மூஞ்சில கண் இருக்காது. என்கிட்ட இப்போ நீ இப்படி தப்பா நடக்கிறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது உன் கடைசி நாள் இதுவா தான் இருக்கும் என மயக்கத்திலும் தன்னை காத்துக்கொள்ள கண்களை மூடாமல் பெண் சிங்கமாய் கர்ஜிக்க, அவள் பேசுவதை கேட்டவன் வெறி கொண்டு, என்னடி சொன்ன? எனக்கு கடைசி நாளா? நல்லா கேட்டுக்கோ, உன் ஆசை புருஷனுக்கு தான் கூடிய சீக்கிரமே கடைசி நாள் வரப்போகுது, அதுவும் ஏன் கையால என அவள் கன்னத்தில் மாறி மாறி அறைய உதட்டில் இருந்து ரத்தம் வழிய கண்ணமெல்லாம் இரத்த சிவப்பாக மாறி கண்கள் இருட்டி கொண்டு வந்த அந்த நிலையிலும், இப்படி பொட்ட மாதிரி என் புருஷனுக்கு தெரியாம அவர் பொண்டாட்டிய தூக்கிட்டு வந்து இப்படி பண்றியே, தைரியம் இருந்தா அவருக்கு முன்னாடி என் மேல கைய வச்சு பாருடா, அப்ப தெரியும் என் புருஷனை பத்தி. சும்மா ஒரே அடியில செத்து போயிடுவ என்று பேச முடியாமல் அவனிடம் சவால் விட, மித்ரா பேச பேச வெறி பிடித்தவன் போல் அவளை மேலும் மேலும் அடித்து சித்திரவதை செய்து அவள் கண்ணம் பற்றி, கவலைப்படாதடி, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் உன்னை புருஷன் முன்னாடிதான் அனுபவிக்க போறேன் என சொல்ல திடுக்கிட்டு போனாள். இப்போதைக்கு அது ஒன்றுதான் அவன் மனதில் தோன்றியது. கடவுளே, என் ஆதி என் மேல உயிரையே வச்சிருக்காரு. அவர் உயிரோட சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு அவருக்கு நான் தேவை. தயவு செஞ்சு எனக்காக இல்லைனாலும் என் புருஷனுக்காக என்னையும் என் மானத்தையும் காப்பாத்து. அவளின் உயிரை பற்றி கூட கவலை இல்லாமல் தன் உயிரானவனின் உயிர் வாழ்வதற்காக தன்னையும் தன் கற்பையும் வேண்டி தன் கணவனுக்காக கடவுளிடம் மன்றாடினாள். விரலில் சுடுக்கிட்டு, அப்ப தெரியும் நான் பொட்டையா இல்லையான. அப்போ அவனால ஒன்றும் பண்ண முடியாம துடிக்க மட்டும்தான் செய்வான். வெயிட் அண்ட் வாட்ச் டார்லிங். அப்புறம் ஆதி பொண்டாட்டில, அதான் அவனோட திமிரு அப்படியே பாதி வருது என மேலும் அவள் கழுத்தை நிறுத்து அறைய, இம்முறை அவளால் அவளின் கண்கள் தானாக மூடுவதை தடுக்க முடியாமல் தவித்தவள் இருந்தும்,
என்ன பொறுத்தவரை நீதான் ஆம்பளையே இல்லையே, அப்படி இப்படிடா ஏன் திமிர் குறையும் என்று நக்கலாக சொல்ல, இப்பவே காட்டுறேன் நான் யாருன்னு என அவளின் சேலையை உருவியிருந்தான். இதற்கு மேலும் அவளிடம் தைரியம் ஆட்டம் காண கண்களில் கண்ணீர் வழிய கைகளால் தன்னை மூடிக்கொண்டு எழ முயன்று தோற்று போக மயங்கி சரிந்தாள். பூ உடலில் காயங்களுடன் வெளியே ஆதி 10 நிமிடங்கள் ஆகியும் மித்ரா வெளியில் வராமல் இருக்கவும், மேலும் அந்த அறையில் இருந்து யாரும் உள்ளே போகவில்லை, வெளியேவும் வரவில்லை என்றதும் சந்தேகம் வர உடனே உள்ளே புகுந்தான். கௌதம் மற்றும் நேஹா கான்ஃபரன்ஸ் காலில் காதில் பொருத்தி கொண்டிருந்த இயர்பட்ஸ் மூலமாக ரோஹித் மித்ராவிடம் பேசியது அடித்ததையெல்லாம் அதன் மூலம் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தவர்கள். வெளியில் இருந்து ஆதியை கவனித்துக் கொண்டிருந்த நேஹா இப்போது ஆதி உள்ளே செல்வதை ரோஹித்திடம் சொல்ல, ச கை கேட்டினது வாய் கேட்டல என்னும் ரீதியில் அவளை வக்கிரமாக பார்த்துவிட்டு அவன் ஏற்கனவே தப்பிக்க தற்காலிகமாக செய்து வைத்திருக்கும் வழியில் ஆதி வருவதற்குள் தப்பித்து சென்றான். அங்கு வந்த ஆதிக்கு மனது பாரமாகவே இருந்தது. ஏதோ சரியில்லை என்று மட்டும் உள்ளுணர்வு தெளிவாக உணர்த்த அவளை தேட எங்கும் காணவில்லை என்றதும் இதயம் படக் படக்கென்று வேகமாக அடித்துக்கொள்ள, மித்து பேபி என கத்தி கத்தி ஒவ்வொரு கதவாக திறந்து பார்த்து கொண்டே வர கடைசி அறையை திறக்க போக அப்பட்டமாக பயம் அப்பிக்கொண்டது ஆடவனுக்கு. மனதை திடப்படுத்தி கதவை திறந்து பார்த்தவன் நெஞ்சு கூட்டில் பயம் பரவி வியர்த்து விறுவிறுக்க தன்னவளை அந்நிலையில் பார்த்து தன் உயிரே தன்னிடம் இருந்து போகும் வழியை உணர்ந்து, மித்து பேபி என கத்தி அவளை பாய்ந்து தூக்கி அணைத்து கதறி துடித்தான். தன் உயிரானவளுக்கு முதலில் கண்ணீர் விட்டு கதறினான் அந்த 6 அடி ஆண்மகன். ஏய் மித்து பேபி, ஏன் இப்படி இருக்க? எழுந்திரடி, பயமா இருக்குடி என அழுதவன் அவள் உடலில் உள்ள காயங்களை பார்த்து துடித்து போனான். 2 பக்கம் கன்னங்கள் வீங்கி உதட்டு ஓரத்தில் ரத்தம் வழிய கண்ணில் அழுத தடயம், கழுத்து நிறுத்ததில் சிவந்து கன்றி போயிருக்க, கை மற்றும் கழுத்து முகம் என நகக்கீரல்கள், அதில் சிறிது இரத்தமும், உடலில் சேலை இல்லாமல். பார்த்தவனது நெஞ்சமோ செத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மித்து பேபி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவன நான் சும்மா விட மாட்டேன். பூ போல உன்னை பார்த்துக்கிட்டன நான் அழுத்தி தொட்டா கூட வழி தாங்க மாட்டியே. இப்படி உன்னை ரத்த வர அளவுக்கு அடிச்சு போட்டவன ஏன் கையால துடிக்கி வைப்பேண்டி என்று மனதில் சபதம் கொண்டவன் எச்சில் விழுங்கி அவள் முகத்தில் தண்ணீர் தெளிக்க எந்த அசைவும் இல்லை. அவளிடம் பயம் என்றால் அறியாதவன் இப்போது டன் கணக்கில் பயத்தை பூசிக்கொள்ள 1 நிமிடம் என்ன செய்வதென்று புரியாமல் ஃபுல் பிளாங்க் ஆகியதை போல் உணர்ந்தவன் பின் கொஞ்சம் நிதானமாக தன் அவளின் மேல் கிடந்த புடவையை எடுத்து கை நடுங்க அவளுக்கு சுற்றி ஆழ ஒரு மூச்செடுத்து அவளை பூ போல் கையில் எடுத்துக்கொண்டு யாராவது பார்க்கிறார்களா என சுற்றி முற்றி பார்க்க அவரவர் குடி மற்றும் நடனங்களில் தங்களை மறக்கடிக்க யாரும் தங்களை கவனிக்காத வழியில் சென்று காரில் படுக்க வைத்து மருத்துவமனை நோக்கி சென்றான். ராகுல் எதிர்ச்சியாக ஆதி மித்ராவை கையில் ஏந்தி கொண்டு படபடப்பாக தூக்கி செல்வதை பார்த்தவன் என்னவென்று புரியாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் தன் காரை எடுத்துக்கொண்டு ஆதியின் காரை பின்தொடர்ந்தான். ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில் காரை நிறுத்தி மித்ராவை தூக்கி கொண்டு தன் பதட்டத்தை மறைத்துக் கொண்டு ஓடினான். இருந்தும் அவன் முகத்தில் கவலை ரேகை அப்பட்டமாக தெரிந்தது. ஆதி மித்ராவை தூக்கி வருவதை பார்த்த மருத்துவர்கள் ஆதியை நன்கு தெரியுமானதால் அவனிடம் என்ன பிரச்சனை என்று மட்டும் கேட்க, மித்ரா மயங்கிவிட்டாள் என்று மட்டும் மேலோட்டமாக சொல்ல உடனே மித்ராவுக்கு சிகிச்சை மேற்கொண்டனர். எந்த உணர்ச்சியும் முகத்தில் பிரதிபலிக்காமல் அப்படியே இருக்கையில் அமர்ந்த ஆதியை தான் வேகமாக வந்து ராகுல் கண்டான். சார் என்னாச்சு? ஏன் மேடமை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கீங்க? நீங்க ஏன் சார் இப்படி இருக்கீங்க? அவன் அருகில் வந்த ராகுல் கேள்வியை அடுக்கிக் கொண்டே போக நிமிர்ந்து ராகுலை பார்த்த ஆதியின் கண்கள் இரத்த சிவப்பில் முகம் துடிக்க கை முஷ்டி மடக்கி அவ்வளவு ஆத்திரம் மித்ராவை இந்த நிலையில் ஆளாக்கியவன் மேல். அதை பார்த்த ராகுலுக்கே சற்று அடி வயிற்றில் புளியை கரைத்தது. ராகுல், இப்ப பார்ட்டி நடந்துட்டு இருக்கிற ஹோட்டல்ல இருக்கிற CCTV ஃபுட்டேஜ் மொத்தமும் எனக்கு வேணும். அங்க யாராவது சந்தேகப்படுற மாதிரி என்னையும் என் ஒய்ஃபையும் வாட்ச் பண்ணாங்களான்னு பாரு. அப்புறம் லேடிஸ் டாய்லெட் உள்ள யாராவது சந்தேகப்படும்படியான நபர் உள்ள போனாங்களான்னு நல்லா செக் பண்ண என்று உத்தரவிட, ஓகே சார், நீங்க மேடமை பார்த்துக்கோங்க, நான் நீங்க கேட்ட டீட்டெயில்ஸோட இன்னும் 1 ஹவர்ல இருப்பேன் சார் என்று சென்று விட்டான். பாவம், அவனுக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. அந்த 3 குள்ளநரி கூட்டமும் பக்காவாக பிளான் பண்ணி மொத்த ஆதாரத்தையும் அழித்துவிட்டுதான் ஓடி ஒளிந்து கொண்டார்களே. அந்த பார்ட்டியில் இருந்து தப்பித்து போன ரோஹித், நேஹா ஒரு பெரிய ரெசார்ட்டில் ஆடம்பரத்திற்கு எந்த குறைவும் இல்லாத ஒரு ரூமில் இருவரும் ஒரு சோஃபாவில் அமர்ந்திருக்க, அவர்கள் எதிரில் ராஜதோரணையில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தார் கௌதம். சூப்பர்,
நான் சொன்ன வேலையை பக்காவா முடிச்சிட்டீங்க 2 பேரும். பட் ஒரு விஷயம்தான் மிஸ் ஆயிடுச்சு. ரோஹித்தோ, என்ன சார் இது? நீங்க சொன்னதை தான் நாங்க முடிச்சிட்டோமே, வேற என்ன? அதான் நாம தான் இதை செஞ்சோன்னு ஒரு ஆதாரத்தை கூட விடாம எல்லாத்தையும் அழிச்சிட்டோமே. கௌதமோ, ரோஹித், நீ நினைக்கிற மாதிரி ஆதி ஒன்றும் பதுங்கி அடிக்கிற புலி இல்லை. கண்ணில் எறப்பட்டதும் வேட்டையாடுற சிங்கம். அவனை பற்றி எனக்கு முழுசா தெரியும். எப்படியாவது மோப்பம் பிடிச்சு நாம தான் அவன் கண்டுபிடிச்சிருவான். அதுக்குள்ள அவனையும் அவன் பொண்டாட்டி 2 பேரையும் நாசம் பண்ணிடணும். ரோஹித், சார் டோன்ட் வரி. இன்னைக்கு அவன் இருக்கும்போதே அவன் பொண்டாட்டியை அடிச்சு போட்டுட்டேன். மீதி வேலையெல்லாம் ஜுஜிபி சார். நாம் போட்ட பிளான் படி எல்லாம் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். ஆதி பொண்டாட்டியை இவ்வளோ நாள் எப்படி விட்டு வச்சிங்க, அதுவும் ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு? நானும் கேட்கணும்னு நினச்சேன். என்ன அசிங்கப்படுத்தினதுக்கு அவனை பழி வாங்கணும்னு நான் நினச்சேன். ரோஹித்தை ஆதி பிஸ்னஸில் ரொம்ப இடைஞ்சல் பண்ணா. ஸோ 2 பேருக்கும் ஆதியை பழி வாங்க ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் நீங்கள் ஆதியை பெத்தவர், நீங்கள் ஏன் அவனை பழி வாங்க நினைக்கிறீங்க என்று தன் சந்தேகத்தை கேட்க, நீ உனக்கான வேலையை மட்டும் பாரு. நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அந்த உண்மையை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஸோ டூ வாட் ஐ சே என்ற கௌதம். இதோ இங்கே இருக்காளே நேஹா, இவளை தான் ஆதிக்கு கட்டி வைக்க முடிவெடுத்தேன். பட் என் பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த மித்ராவால் ஒரே ஒரு மஞ்ச கயிறை அவள் கழுத்தில் கட்டிட்டு பொண்டாட்டின்னு கூட்டிகிட்டு வந்துட்டான். ரொம்ப அழகிதான். ஆனால் என்ன, இந்த மித்ரா தான் மிஸ் ஆகிட்டே இருக்கா. அதுக்கு தான் நாம் நினச்ச நாள் வரப்போகுதே, அப்போ பார்த்துக்கலாம். அதுவும் அந்த ஆதி கண் முன்னாடியே. கரெக்ட் கௌதம், நீங்கள் சொன்னது தான் சரி என்றாள் நேஹா. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையையும் சீரழிக்க துடிக்கும் இது போன்ற பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்கள் மூவரும் மனித ஜென்மத்துக்கே பாவம் சேர்க்கும் மனித உருவில் இருக்கும் அரக்கர்கள்.